ஐ வெல்கம் யூ டு லேர்ன் இங்கிலீஷ். நீங்கள் உங்கள் வேலையில் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டீங்க. அதை உங்களுடைய ஹையர் அஃபிஷியல்கிட்ட சொல்லணும். ஐ விஷ் டு இன்ஃபார்ம் யூ அப்படின்னு அந்த சென்டென்ஸ் ஆரம்பிக்க முடியாது. அப்பாலஜி கேட்குற மாதிரி, அதாவது சாரி கேட்குற மாதிரி அந்த சென்டென்ஸ் இருக்கணும். இந்த வீடியோக்கு உண்டான சுச்சுவேஷன், ஒரு ஆஃபீஸில் நீங்கள் வேலை பார்த்துட்டு இருக்கிறப்ப ஒரு சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டீங்க தெரியாமல். இது தெரியாமல் பண்ணிட்டேன், வேணும்னு பண்ணலை அப்படின்னு சொல்லணும் இங்கிலீஷில். ரொம்ப ஈஸி. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி சொல்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நீங்கள் ஒரு தப்பாக ஒரு வேலையை செஞ்சிட்டீங்க தெரியாமல், இனிமேல் இது மாதிரி தப்பு நடக்காது அப்படிங்கிறத உங்களுடைய ஹையர் அஃபிஷியல்கிட்ட சொல்லணும். அந்த சென்டென்ஸ் ஐ விஷ் டு இன்ஃபார்ம் யூன்னு ஆரம்பிக்கக்கூடாது. இப்போ சாதாரண இன்ஃபர்மேஷன் இல்லை ஒரு ஹாப்பியான இன்ஃபர்மேஷன் சொல்கிறதுக்கு ஐ விஷ் டு அப்படின்னு ஆரம்பிக்கலாம். அதே மாதிரி தான் வாண்ட், ஐ வாண்ட் டு இன்ஃபார்ம் யூ இந்த மாதிரி சொல்லலாம். பட் இதை விட அந்த வாண்ட் அப்படிங்கிற வேர்புக்கு பதிலாக ரெக்ரெட் அப்படிங்கிற வார்த்தை, சாரி அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் அப்பாலஜி கேட்குறது எஃபெக்டிவாக இருக்கும். ரெக்ரெட் அப்படின்னா வருத்தம் தெரிவித்தல், வருந்துகிறேன். ஐ ரெக்ரெட் டு இன்ஃபார்ம் யூ, நான் இதை சொல்கிறதுல வருத்தம் அடைகிறேன், நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன். ஐ ஆம் சாரி டு இன்ஃபார்ம் யூ, ஐ ஆம் சாரி, மன்னிப்பு கேட்குற மாதிரி. ஐ ஃபீல் அன்ஹாப்பி, ஐ ஃபீல் வர்ஸ்ட் இந்த மாதிரி நம்ம சொல்லலாம். பொதுவாக அஃபிஷியலாக ஃபார்மலாக சொல்கிறது வந்து ஐ ரெக்ரெட், இல்லைன்னா ஐ ஆம் சாரி. ஐ ரெக்ரெட் டு இன்ஃபார்ம் யூ, உங்களிடம் சொல்வதற்கு. ஐ ரெக்ரெட் டு இன்ஃபார்ம் யூ. ஐ ரெக்ரெட் டு இன்ஃபார்ம் யூ தேட், இது ஒரு கன்ஜங்ஷன். இன்னொரு வாக்கியத்தை நம்ம இதோட சேர்க்க போகிறோம். அதாவது நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறதுல ரொம்ப ரெக்ரெட்டாக ஃபீல் பண்ணுறேன். ஐ ரெக்ரெட் டு இன்ஃபார்ம் யூ தேட் ஐ ஹாவ் டன் எ மிஸ்டேக். இந்த டன் எ மிஸ்டேக் வரலாமா? அதாவது நான் ஒரு தப்பு செஞ்சிட்டேன், தமிழில் செஞ்சிட்டேன், பண்ணிட்டேன், தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லலாம். இங்கிலீஷில் ஒரு சில வார்த்தைகளுக்கு பேர் வேர்டு ஒன்று இருக்கும். ஸோ கமிட்டட் அப்படிங்கிற வார்த்தை மேட்ச் ஆகும். ஐ டிட் எ மிஸ்டேக், அதுவும் கரெக்டு தான். ஐ ஹாவ் டன் எ மிஸ்டேக், அதுவும் கரெக்டு தான். அதை விட கரெக்ட் கமிட்டட் அப்படிங்கிற வார்த்தையை மிஸ்டேக்கோடு யூஸ் பண்ணுறது. ஐ ஹாவ் கமிட்டட் எ மிஸ்டேக். இப்போ அந்த சென்டென்ஸை ஃபுல்லாக ரீட் பண்ணி பாருங்கள். ஐ ரெக்ரெட் டு இன்ஃபார்ம் யூ தட் ஐ ஹாவ் கமிட்டட் எ மிஸ்டேக். ஐ டிட் எ ராங் ஒர்க், நான் ஒரு தவறான வேலையை செய்தேன். இது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். நான் ஒரு வேலையை தவறாக செய்து விட்டேன் அப்படின்னு எப்படி சொல்கிறது? ரெண்டு சென்டென்ஸ்க்கும் ஒரு சிம்பிளான வித்தியாசம் தான் இருக்குது. ஐ ஹாவ் டன் எ ஒர்க் ராங்லி, நான் ஒரு வேலையை தவறாக செய்து விட்டேன். மேலே இருக்கிற வாக்கியம், நான் ஒரு தவறான வேலையை செய்தேன். தப்பு பண்ணதை ஒத்துக்கணும்ல. இட் இஸ் மை மிஸ்டேக், இது என்னுடைய தவறு. இட் வாஸ் மை மிஸ்டேக், இது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். ஐ அக்செப்ட் மை மிஸ்டேக், நான் எனது தவறை ஒத்துக்கொள்கிறேன். மறுபடியும் நடக்காது, இனிமேல் இது நடக்காது. இப்போ இனிமேல் அப்படிங்கிறது என்னது? ஃப்யூச்சர், எதிர்காலம். அப்போ வில் யூஸ் பண்ணுறோம். இட் வில் நாட் ஹேப்பன். இனிமேல் இது மறுபடியும் நடக்காது. இது எப்படி சொல்கிறது? இட் வில் நாட் ஹேப்பன் அகெயின். அகெயின்னா மறுபடியும். இந்த இட் அப்படிங்கிற ப்ரோனோனை மிஸ்டேக் அப்படின்னு மாற்றிடுவோம், நவுனாக மாற்றிடுவோம். திஸ் மிஸ்டேக் வில் நாட் ஹேப்பன் அகெயின், இனிமேல் இந்த தவறு நடக்காது. இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் ஃப்ரேம் பண்ணிங்கன்னா உங்களால் ஈஸியாக இங்கிலீஷில் பேச முடியும். நான் உறுதியளிக்கிறேன், ஐ கன்ஃபார்ம். ஐ கிவ் எ கன்ஃபர்மேஷன். ஐ கன்ஃபார்ம் அப்படிங்கிறது, இந்த கன்ஃபார்ம்ங்கிறது வேர்பு. செகண்ட் சென்டென்ஸில் கன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது நவுன். இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணணும் ஒரு சென்டென்ஸை. அதே மாதிரி தான் அடுத்ததும். ஐ அஷ்யூர், அஷ்யூர்னால் நான் உறுதியளிக்கிறேன். ஐ கிவ் அஷூரன்ஸ், இனிமே இந்த தப்பு நடக்காது, நான் கன்ஃபார்ம் பண்ணுறேன், நான் அஷூரன்ஸ் கொடுக்குறேன். இப்போ இந்த ரெண்டு சென்டென்ஸையும் சேர்ப்போமா? ஐ அஷ்யூர் யூ தேட் திஸ் மிஸ்டேக் வில் நாட் ஹேப்பன் அகெயின். இந்த தேட் அப்படிங்கிற வார்த்தையை கவனிங்க, அது ஒரு இணைப்பு சொல், கன்ஜங்ஷன். இனிமேல் இந்த தவறு மறுபடியும் நடக்காது என்று நான் உங்களுக்கு உறுதியளிக்கிறேன். ஐ அஷ்யூர் யூ தட் திஸ் மிஸ்டேக் வில் நாட் ஹேப்பன் அகெயின். இப்போ ஃபுல் சென்டென்சஸையும் பார்க்கலாம். ஐ ரெக்ரெட் டு இன்ஃபார்ம் யூ தட் ஐ ஹாவ் டன் எ ஒர்க் ராங்லி. இட் இஸ் மை மிஸ்டேக். ஐ அஷ்யூர் யூ தட் திஸ் மிஸ்டேக் வில் நாட் ஹேப்பன் அகெயின். எந்த ஒரு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணதுக்கப்புறம் அதில் என்ன டென்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதையும் நீங்கள் சைமல்டேனியஸாக படிச்சுட்டே வரணும். இந்த சென்டென்ஸில் ஐ ரெக்ரெட் டு இன்ஃபார்ம் யூ சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். ஐ ஹாவ் டன், இது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். இட் இஸ் மை மிஸ்டேக் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். ஐ அஷ்யூர் யூ இது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். வில் நாட் ஹேப்பன் இது வந்து சிம்பிள் ஃபியூச்சர். உங்கள் ஆஃபீஸில் ஒரு எலக்ட்ரிக் சுவிட்சை வந்து நீங்கள்
தெரியாமல் ஆஃப் பண்ணிட்டீங்க. அது தவறுதலாக நடந்துச்சு, இது வேணும்னு செய்யலை அப்படின்னு சொல்லணும். வேணும்னே அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷில் என்ன? அதாவது உள்நோக்கத்தோடு அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷில் என்ன? யோசிங்க. இப்போ நான் சுவிட்ச் ஆஃப் செய்து விட்டேன், இது எப்படி சொல்கிறது? அதாவது செஞ்சிட்டிங்க, இந்த ஆக்ஷன் முடிஞ்சிருச்சு. சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் இந்த வாக்கியத்தை ஃப்ரேம் பண்ண போகிறீங்க. ஐ ஹாவ் ஸ்விட்ச்ட் ஆஃப் இல்லைன்னா ஐ ஸ்விட்ச்ட் ஆஃப். ஐ ஹாவ் ஸ்விட்ச்ட் ஆஃப் இது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஐ ஸ்விட்ச்ட் ஆஃப் இது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். நான் தவறுதலாக ஸ்விட்ச் ஆஃப் செய்து விட்டேன். இப்போ இந்த தவறுதல்ங்கிற வார்த்தையை உள்ளே கொண்டு வரணும். காமனான வேர்டு ராங்லி. ஆக்சிடென்டலி அதை யூஸ் பண்ணலாம். மிஸ்டேக்கன்லி யூஸ் பண்ணலாம். ஐ ஹாவ் ஸ்விட்ச்ட் ஆஃப் ராங்லி. ஐ ராங்லி ஸ்விட்ச்ட் ஆஃப். ஸ்விட்ச் ஆஃப் பண்ணதை மட்டும் சொல்கிறது இந்த ஃபஸ்ட் சென்டென்ஸ். ஹைலைட் பண்ணி காமிக்கணும் செகண்ட் சென்டென்ஸில். அதாவது தப்பாக பண்ணிட்டேன் அப்படின்னு ஹைலைட் பண்ணி காமிக்கிறதுனால அந்த ராங்லி அப்படிங்கிற வார்த்தை முன்னாடி வந்திருக்கு பாருங்கள், சப்ஜெக்ட்டுக்கு அடுத்து. இதெல்லாம் நீங்கள் பேச பேச, அதாவது ப்ராக்டிஸ் பண்ண பண்ண ஆட்டோமேட்டிக்காக அட்வர்ப் எந்த இடத்துல வரும் அப்படிங்கிறது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரியும். இது வேணும்னு செய்யலை. ஓகே, இதை எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது? இன்டென்ஷனல். இந்த வார்த்தையை நோட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். அதாவது இன்டென்ஷனல் அப்படின்னா, இன்டென்ஷன் அப்படின்னா உள்நோக்கம். உள்நோக்கத்தோடு ஆல்ரெடி பிளான் பண்ணி இன்டென்ஷனோடு செய்கிறது. அதனுடைய ஆப்போசிட் அன்இன்டென்ஷனல். உள்நோக்கம் இல்லாமல். இட் இஸ் அன்இன்டென்ஷனல். இட் வாஸ் அன்இன்டென்ஷனல். இது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். ஸோ இன்டென்ஷனல் அப்படின்னா உள்நோக்கம், அன்இன்டென்ஷனல் அப்படின்னா உள்நோக்கம் இல்லாமல். நான் இதை வேண்டுமென்றே செய்யவில்லை, இதை நம்ம சொல்ல போகிறோம். ஐ ஹாவ் நாட் டன் திஸ் இன்டென்ஷனலி. அட்வர்பாக யூஸ் பண்ணுறோம். நவுனாக இருந்தது நம்ம அட்வர்பாக யூஸ் பண்ணுறோம். இன்டென்ஷனலி. ஐ ஹாவ் நாட் டன் திஸ் இன்டென்ஷனலி. உள்நோக்கமாக செய்யப்படவில்லை, வேண்டுமென்றே செய்யவில்லை. ஐ ஹாவ் ஸ்விட்ச்ட் ஆஃப் த பவர் ஸ்விட்ச் ராங்லி. பவர் ஸ்விட்சை நான் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டேன் தெரியாமல். ஐ ஹாவ் நாட் டன் திஸ் இன்டென்ஷனலி. இதை நான் வேணும்னு செய்யலை, தெரியாமல் பண்ணிட்டேன். இப்போ ஒரு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணிட்டீங்க. ஐ ஹாவ் ஸ்விட்ச்ட் ஆஃப் த பவர் ஸ்விட்ச் ராங்லி. ஐ ஹாவ் நாட் டன் திஸ் இன்டென்ஷனலி. இதை ஃப்ரேம் பண்ணிட்டீங்க. இதையே அர்த்தம் மாறாமல் வேறு மாதிரி சொல்லி பார்க்கணும். அதுதான் எக்ஸசைஸ். அந்த மாதிரி நீங்கள் ஃப்ரேம் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு சென்டென்ஸ் ஃப்ரேமிங் ஸ்கில் டெவலப் ஆகிடும். எந்த ஒரு சுச்சுவேஷன்லையும் ஃபாஸ்ட்டாக அவங்களால சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ண முடியும். நம்ம தமிழில் எப்படி பேசுகிறோம் அது மாதிரி. ஸோ ஃபஸ்ட்டு மேலே இருக்கிறது பாருங்களேன், அதே மீனிங் தான் கீழே இருக்கிற சென்டென்சஸ். The power switch was turned off by me. It was unintentional. இப்போ நீங்கள் கமெண்ட்டில் ஆன்சர் பண்ண வேண்டிய கேள்வி, நான் ஒரு ஃபைலை தவறுதலாக delete செய்து விட்டேன். நீங்கள் ஒரு கம்ப்யூட்டரில், உங்கள் ஆஃபீஸில் இருக்கிற கம்ப்யூட்டரில் ஒரு ஃபைலை delete பண்ணிட்டீங்க. இதை வேணும்னு செய்யலைன்னு சொல்லணும். ஆக்சிடென்டலிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுங்கள், இன்டென்ஷனல்ங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுங்கள். கமெண்ட்டில் ஆன்சர் பண்ணுங்கள். இன்னும் நிறைய வீடியோஸில் விதவிதமான சிச்சுவேஷன்ஸோடு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.